வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு டெட் பேப்பர் 1, அதாவது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் இன்னைக்கு ஒரு 61,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருந்தாங்க. இதில் நம்மளுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா எழுதியிருந்தாங்க. இந்த தேர்வு எழுதிட்டு நம்முடைய மாணவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்து அதாவது அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கிட்ட நம்ம வந்து இந்த விஷயத்தை பேசணும். ஏன் இந்த விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இந்த கேள்வித்தாள் பேஸ் பண்ணி தான் நாளைக்கு, அதாவது நாளை வந்து டெட் பேப்பர் 2 எக்ஸாம் வந்து நடக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு ஒரு அடித்தளமாக எழுதா இருக்கும் போதுனா இந்த விஷயம் தான் இருக்குது. இந்த கேள்வித்தாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது, இந்த கேள்வித்தாள் எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்குன்னா, தமிழ், ஆங்கிலம், உளவியல், அதுக்கப்புறம் இவிஎஸ், மேக்ஸ் அப்படின்ற ஒரு 5 தலைப்பின் கீழே அமைஞ்சிருக்கு. கேள்வித்தாள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் இருக்குது. பெரும்பான்மையான கேள்விகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா கூற்று காரணங்களாக பார்த்தா அமைஞ்சிருக்கு. தமிழ் கேள்விகள் பெரும்பான்மையாக பள்ளி பாடப்புத்தகத்தில் இருந்தால் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் சொல்லும்போது டெட் பேப்பர் 1க்கு என்ன சொன்னாங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் இருந்து படித்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் எக்ஸ்டெப்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, 6th வரைக்கும் 8th வரைக்கும் கொஸ்டின் நமக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த தேர்வுகளில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தோன்னா கேள்விகள் போயிருக்கு. சரிங்களா? அப்போ நாளைக்கு கேள்விகள் எப்படி இருக்கும், 11ஆம் 12ஆம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் இங்கிலீஷில் வந்து கேள்விகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இங்கிலீஷில் வந்து அதிக வெயிட்டேஜ் எது கொடுத்துருக்காங்கன்னா கிராமர் செக்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிராமர்ஸ்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 30 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஒரு 6 கேள்வி மட்டும் தான் ப்ரோஸ் போய்ட்ரிலேருந்து வந்திருக்கு. ஒரு மோர் தென் 80% கேள்வி எங்கேருந்து வந்திருக்குன்னா கிராமர் சரில் தான் வந்திருக்கு. அப்போ நாளைக்கு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா கிராமர் மட்டும் தான் முக்கியத்துவம். சார், இந்த கிராமருக்கு தான் திடீர்னு எங்கே சரி பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்மளோட வீடியோ லிங்கில் பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் இங்கிலீஷ் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் கிராமர்ஸுக்காக பார்த்தோன்னா ஒரு தனியாக ஒரு 7 வீடியோ இருக்கும். அந்த 7 வீடியோ டைமே பார்த்தோன்னா ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும் மொத்தமாக டியூரேஷன் டைமே. அந்த மட்டும் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் அடிஷனலாக அடுத்ததாக பார்த்தோன்னா அது சைக்காலஜி மட்டும் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி வேகாக தான் கொஸ்டின் அமைஞ்சிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பரு புதுசாக வந்து சைக்காலஜி படிக்காமல் சொல்லும்போது சொல்லுவாங்க, சைக்காலஜி நான் படிக்காமல் போனால் கூட ஒரு 10 கொஸ்டின் போடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முறை அது மாதிரி இல்லை. அந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு போன மட்டும்தான் வந்து அந்த கொஸ்டினை வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சைக்காலஜி படித்தவங்க மட்டும்தான் அந்த கேள்வித்தாளில் அணுகிற மாதிரி வந்து இருந்திருக்கு. அப்போ சைக்காலஜி நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, ஏற்கனவே படித்த விஷயங்களை தான் அப்படியே திருப்பி வெளியே கொண்டு வர மாதிரி இருக்குது. இல்லை சார், எனக்கு இப்போதைக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் போய் டக்குன்னு அந்த வீடியோ மட்டும் எடுத்து பார்த்துங்க சார். அதுக்கப்புறம் இவிஎஸ் பேப்பர் எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னோம்னா, இந்த சயின்ஸு சோஷியல் ரெண்டுமே சேர்த்து 6லேருந்து 9th வரைக்கும் கேள்விகள் வந்து போயிருக்கு. அப்போ அந்த கேள்விகள் எப்படி அமைச்சிருக்குன்னா, அதுலேயும் பெரும்பான்மையான கேள்விகள் கூற்று காரணங்களாகவும், ப்ளஸ் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா வந்து பொறுத்துக்க அதன் அடிப்படையிலையும் பார்த்தோன்னா கேள்விகள் அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து மேக்ஸ் எப்படி சார் அமைஞ்சிருக்குன்னா, மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிருக்கு. மேக்ஸை பொறுத்த மட்டத்தில் 6லேருந்து 8ஆம் வகுப்பு இருக்கிற பாடத்திட்டத்து மட்டும்தான் கேள்விகள் அமைஞ்சிருக்கு. அப்போ ஈஸின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தமிழும் மேக்ஸை மட்டும் ஈஸியாக கேட்டிருக்காங்க. மற்ற பகுதிகள் கொஞ்சம் பார்த்தோன்னா வந்து டைட்டு பிடிச்சிருக்காங்க. 150 கேள்விகளை 75 கேள்விகள் எடுப்பது இந்த தேர்வில் ரொம்ப எளிது தான். ஆனால் கேள்வித்தாள் கடிதம் தான், மாட்ரேட்டாக தான் பார்த்தோன்னா வந்து இந்த கேள்வித்தாள் அமைஞ்சிருக்காங்க. பேப்பர் 1க்கே இப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க. நாளைக்கு பேப்பர் 2க்கு என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பயப்பட தேவையில்லை. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பேப்பர் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அந்த பேப்பர் கடினத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. ஆனால் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் 90% கேள்விகள் எங்கே இருக்குன்னா பள்ளி பாடப்புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகளோட கேட்கும் விதங்கள் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதுவும் இப்போதைக்கு வேறு எதுவும் புதுசாக நீங்கள் படிக்காமல் இந்த டெட் பேப்பர் 1 கேள்வித்தாளை மட்டும் எடுத்து பாருங்கள். நீங்கள் எல்லோரும் அந்த கேள்வித்தாளை நீங்கள் பார்த்துட்டுனா ஓகே, இந்த செட்டப்பில் தான் நம்மளுக்கு கேள்வி வரப்போகுது, நாளைக்கு இதே மாடலில் தான் வரப்போகுது, மாற்றலாம் வேறு எதுவும் வரப்போகிறதில்ல. அப்போ இந்த செட்டப்பில் நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு போனீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கேள்வி தமிழ் கேள்வியில் பார்த்தோன்னா தொடர்ச்சி அந்த கா சச்சிதானந்தம் சொல்லுவார், தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் பார்த்தோன்னா அடிக்கடி லாஸ்ட் இயர் பிஓ எக்ஸாம்லேயும் பார்த்தோன்னா அந்த கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. 2023 நடந்த எக்ஸாம்லையும் இப்பயும் பார்த்தோன்னா அந்த கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இது தொடர்ச்சியாக கேட்குற கேள்வியாக இருக்கும். 10ஆம் வகுப்பில் இந்த ஒரு பாடத்தில் பார்த்தோன்னா அழகாக கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னா நமக்கு திருப்பி கேள்விகள் அதே தான் வரப்போகுது. அந்த விஷயத்தை எப்படி வந்து கொண்டு போகணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. சரிங்களா? அந்த கேள்விகளை பொறுத்த மட்டும் ரொம்ப எளிமையாக தான் கேள்விகள் தான். தமிழும் மேக்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. மற்ற பகுதிகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பகுதியாக இருக்குது. அதனால் நீங்கள் நாளைக்கு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, இந்த பேப்பர் 1 பேப்பர் எடுத்து ஒன்ஸ் ஒரு டைம் வந்து வாசித்து போனால் வந்து சால சிறப்பு. கேள்வித்தாள் கொஞ்சம் மாட்ரேட் தான். ஆனால் 75 மதிப்பெண் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நாளைக்கு எல்லோரும் போய் நல்லபடியாக தேர்வு எழுதிடுவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.